மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் மாலை நேர வணக்கங்கள். நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு பகுதியினுடைய இலக்கண பகுதியை நாங்கள் அவதானித்து கொண்டு வருகின்றோம். அந்த இலக்கண பகுதியில் தரம் 11 வருகிற சார்பெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு விடயத்தை தான் நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். அந்த சார்பெழுத்து வகைப்பாடுகளில் இறுதியாக நாம் விளங்கப்படுத்தப்பட்ட விடயம் உயிர் அளபடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சார்பெழுத்து வகைப்பாடு நான் இறுதி வகுப்பில் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அதில் 2 விடயம் ஒன்று சொன்னான். ஒன்று அளபடை என்றால் என்னென்று சொன்னான். அளபடை என்பது ஒரு எழுத்து தனக்குரிய மாத்திரையிலிருந்து அது நீண்டொலிப்பது அளபடை எனப்படும். இந்த அளபடையை தமிழில் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று உயிர் அளபடை என்று சொல்லப்படுவது ஒன்று, அடுத்த 2வது ஒற்றளபடை என்று சொல்லப்படும். உயிரளபடை என்றால் என்னென்றால் செய்யுளிலே ஓசை குறைகின்ற சந்தர்ப்பத்தில் நெட்டுயிர்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலித்தல நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா உயிர் அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் இடத்து நெட்டுயிர்கள் அல்லது நெடிலெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலித்தல் அல்லது அளவு எடுத்தல் என்று அழைக்கப்படும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்து நீண்டொலிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதனுடைய இன எழுத்தானது அதற்கு பக்கத்திலே இடப்பட்டிருக்கும். நெடில் நீண்டொலிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய இன எழுத்து குரில் அதற்கு பக்கத்திலே என்ன செய்ய வேண்டாம் இடப்பட்டு வரும். இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த உயிர் அளபடையை நாங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும். இது மொழிக்கு செய்யுள்ள முன்னுக்கு வரலாம், செய்யுளின் இடைக்கு வரலாம், செய்யுளின் இறுதியில் வரலாம். அதாவது கடை என்பது இறுதி. இங்கே நெட்டெழுத்துக்கள் நீண்டொலிக்கும் போது தமது இனமாகிய உயிரெழுத்துக்கள் முதலிலும் இடையிலும் கடையிலும் எழுதப்படுவதை அவதானிக்கலாம். எனவே உயிர் அளபடைக்குரிய மாத்திரை அளவு 3 மாத்திரை. ஏனென்றால் நெட்டெழுத்துக்கு 2 மாத்திரை அளவாகவும் அதனுடைய இன எழுத்துக்கு 1 மாத்திரை அளவாகவும் 2ம் 1 3 மாத்திரைகள் இந்த உயிரளபடைக்குரிய மாத்திரை அளவாக கருதப்படும். ஏனென்றால் நெட்டெழுத்துக்கு 2 மாத்திரை, அதனுடைய இன எழுத்துக்கு 1 மாத்திரை, அவை 2ம் 1 3 மாத்திரை உயிர் அளபடைக்குரியதாக கருதப்படும். அவை சார்பெழுத்திலேயே மாத்திரை அளவு கூடியது. சார்பெழுத்திலே மாத்திரை அளவு கூடிய சார்பெழுத்து வகை என்னவா இருக்கும் என்றால் உயிர் அளபடை மாத்திரமாக இருக்கும். அதாவது சார்பெழுத்துக்களே மாத்திரை அளவு கூடிய ஒரு இதாக இருக்கிறது. எதாக இருக்கும் என்றால் எங்களுடைய உயிரளபடை மாத்திரம்தான் சார்பெழுத்து கூட. ஏனென்றால் நெட்டுயிருக்கு 2 மாத்திரையாகவும் அதனுடைய இன எழுத்துக்கு 1 மாத்திரையாகவும் அவை 2ம் 3 மாத்திரை இங்கே கருதப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இதை விட என்ன செய்யறால் ஒருவரை தூரத்தில் நின்று அழைக்கின்ற சந்தர்ப்பத்திலும் வியாபாரிகள் பொருட்களை கூவிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் ராக ஆலாபனையின் போதும் என்ன செய்யும் என்றால் இந்த உயிரளபடை தற்காலத்தில் வரும் என்று சொல்லப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் 3 மாத்திரை அளவை விடவும் என்ன செய்யண்டா கூடியும் என்ன செய்யுமெண்டா ஒலிக்கும். ஒருவரை தூரத்தில் நின்று அழைக்கின்ற சந்தர்ப்பத்திலும் வியாபாரிகள் பொருட்களை விற்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் ராக ஆலாபனையின் போதும் என்ன செய்யும் என்றால் இந்த உயிர் அளபடை வரும் என சொல்லப்படும்.
அடுத்தது நாங்கள் இன்றைய வகுப்பில் பார்க்க வேண்டியது ஒற்று அளபடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். ஒற்றளபடை என்றா முதலாவது ஒற்றளபடை என்றா என்னென்று தெரிய வரும். ஒற்றளபடை என்றா என்னென்று தெரிஞ்சாதான் அங்கால அடுத்த கட்ட இது விளங்கும். ஒற்றளபடை ஒற்றளபடை என்றா பிரிச்சா ஒற்று சக அளபடை பிரிச்சால் ஒற்று சக அளபடை என்னென்று சொல்லப்படுமாண்டா ஒற்றளபடை. இதில் ஒற்றெழுத்தண்டா என்னண்டா தமிழில் நாங்கள் மெய்யெழுத்த என்னென்று சொல்லுவோம் என்றால் ஒற்றெழுத்தன்று சொல்லுவோம். அளபடை என்றால் அதன் அர்த்தம் என்ன மாதிரி ஒலித்தல் என்றால் நீண்டொலித்தல் என்னென்று சொல்லப்படும். நீண்டொலித்தலை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் அளபடை என்று சொல்லுவோம். அவைக ஒற்றளபடை என்றா என்னென்றால் செய்யுளில் ஓசை குறையும் இடத்து. செய்யுளில் என்ன குறையும் இடத்தென்றால் ஓசை குறையும் இடத்து. செய்யுளில் ஓசை குறையும் இடத்து. செய்யுளில் ஓசை குறையும் இடத்து எந்த எழுத்துக்கள் என்றால் மெய் எழுத்துக்கள். எந்த எழுத்துக்கள் என்றால் மெய் எழுத்துக்கள். இதுதான் கொஞ்சம் முக்கியம். மெய் எழுத்துக்கள் தமக்குரிய மெய் எழுத்துக்கள் தமக்குரிய எண்ணத்தில் இருந்தென்றால் மாத்திரையில் இருந்து. தமக்குரிய எண்ணத்தில் இருந்தென்றால் மாத்திரையில் இருந்து. மெய்யெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரையிலிருந்து என்ன மாதிரி ஒலித்தல் என்றால் நீண்டு ஒலித்தல். மெய்யெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலிப்பது அல்லது அளவு எடுப்பது. நீண்டொலிப்பது அல்லது அளவு எடுப்பது என்னவாயிருக்கொண்டால் ஒற்றளபடை எனப்படும். சொல்கிற அர்த்தத்தை விளங்கும். அதாவது செய்யுளில் ஓசை குறைகின்ற சந்தர்ப்பத்தில் மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிற ஒற்றெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலிப்பது அல்லது அளவு எடுப்பதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா ஒற்றளபடை என்று சொல்லுவோம். இதில் மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குது. ஆனால் 18 மெய்யெழுத்துக்களும் இங்கே வராது. இந்த ஒற்றளபடையில் 18 மெய்யெழுத்துக்களும் இங்கே ஒற்றளபடையில் வராது. முதலாவது மெல்லின எழுத்துக்கள் 6 வரும். சொல்லின அர்த்தத்தை விளங்கணும். மெல்லின எழுத்துக்கள் 6 வரும். ஞான நமனம் சொல்லப்படுகிற மெல்லின எழுத்துக்கள் 6 என்ன செய்யுமாண்டா இங்கே ஒற்றளபடைக்கு வரும். அடுத்தது இடையின எழுத்துக்களில் இடையின எழுத்துக்களில் இந்த இறன்னா இந்த இள்ளன்னா தவிர மிச்ச 4 எழுத்துக்களும் வரும். சொல்கிறத விளங்கணும். மெல்லின எழுத்துக்கள் 6 வரும். இடையினத்தில் இந்த 4 வரும். மெல்லின எழுத்துக்கள் 6, இடையினத்தில் இறன்னா இள்ளன்னா தவிர்ந்த 4 மாக 6 4 எத்தனை எழுத்துக்கள் வரும் என்றால் 10 எழுத்துக்கள் வரும். அதை விட தனியொரு எழுத்தாகிய என்ன எழுத்தை பற்றி சொல்லப்படுது என்றால்
ஆயுத எழுத்து ஒன்றும் வருமென்று இலக்கண நூல்கள் குறிப்பிடுகின்றன. அவை பார்த்தீங்கள் என்றால் மெல்லின எழுத்துக்கள் 6ம் இடையின எழுத்துக்களில் இறன்னா இள்ளன்னா தவிந்த 4ம் ஆயுத எழுத்து ஒன்றுமாக 11 எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த ஒற்றளவடையை இனங்காண்பதற்கான முறை என்னவாயிருக்கும் என்றால், ஒற்றளவடையை இனங்காண்பதற்குரிய முறை அந்த நீண்டொலித்த மெய் எழுத்துக்கு பக்கத்தில் அதே இன மெய்யெழுத்து இடப்பட்டிருக்கும். நீண்டொலித்த மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் அதே இன மெய்யெழுத்து இடப்பட்டு வரும். அப்படி இடப்பட்டு வரைக்க அதை நாங்கள் ஒற்று அளபடை என்று இனங்காணலாம். ஏனென்றால் ஒரு மெய்யெழுத்து நீண்டொலிக்கும், அந்த நீண்டொலித்த மெய்யெழுத்துக்கு பக்கத்திலே அதே இன மெய்யெழுத்து பக்கத்தில் வரும். பக்கத்தில் 2 மெய்யெழுத்துக்கள் வரும். அவ்வாறு வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒற்று அளபடை என்று இலகுவாக இனங்காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவைக ஒற்றளபடை என்னென்றால், செய்யுளில் ஓசை குறைகின்ற சந்தர்ப்பத்தில் மெய்யெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலித்தல் அல்லது அளவு எடுத்தல் என்று அழைக்கப்படும். இங்கே அந்த வகையில் மெய்யெழுத்துக்கள் இருக்கிற 18 எழுத்துக்களும் இங்கு வரமாட்டாது. அதாவது மெல்லின எழுத்துக்கள் 6ம் இடையினத்தில் இறன்னா இள்ளன்னா தவிந்த 4மாக எல்லாமாக 6, 6 4 10, அதைவிட ஒரு தனியொரு எழுத்து ஆயுத எழுத்து எல்லாமாக 11 எழுத்துக்கள் வருமென குறிப்பிடப்படுகிறது. இங்கே நீண்டொலிக்கின்ற மெய்யெழுத்துக்கு பக்கத்திலே அதே இன மெய்யெழுத்து அமைந்து வருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் ஒற்று அளபடை என்று நாங்கள் அழைத்துக்கொள்வோம். எழுதிக் கொள்ளுங்கள். செய்யுளில் ஓசை குறையும் இடத்து, செய்யுளில் ஓசை குறையும் இடத்து, செய்யுளில் ஓசை குறையும் இடத்து மெய்யெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து மெய்யெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒலித்தல் ஒற்று அளபடை என அழைக்கப்படும். அந்த வகையில் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் மெல்லின எழுத்துக்கள் 6ம் இடையின எழுத்துக்களில் இறன்னா இள்ளன்னா தவிந்த இறன்னா இள்ளன்னா தவிர்ந்த 4 எழுத்துக்களுமாக
10 எழுத்துக்கள் அமைந்து வரலாம். அதனை விட தனி ஒரு எழுத்தாகிய ஆயுத எழுத்தும் அமைந்து வருமென்று குறிப்பிடப்படுகின்றது. ஒற்றளபடையை இலகுவாக இனங்காண்பதற்கு அந்த நீண்டொலித்த மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் அதே இன மெய்யெழுத்து இடப்பட்டிருப்பதை அவதானித்துக் கொள்ளலாம். ஆகவே ஒற்றளபடைக்குரிய மாத்திரை அளவு ஒரு மாத்திரை ஆகும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, இலங்கு வெண்பிறை சூடி அரண் கொண்ட வடு தோழின என்பது என்னவா இருக்கும் என்றால் ஒற்றளபடைக்குரிய உதாரணமாக இருக்கும். அதாவது ஒரு நீண்டொழித்த மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் அதே இன மெய்யெழுத்து இடப்பட்டிருக்கும். இங்கே பார்க்குற பொழுது என்ன மாதிரி என்றா பாருங்கள். அதாவது இலங்கு என்பதில் இங்கன்னாக்கு பக்கத்தில், வெண்பிறை என்பதில் இண்ணன்னா 2 தரம் பெறுகிறது. அடுத்தது அரண் என்பதில் பார்த்தீங்களா இண்ணன்னா அப்படியே வருகிறது. ஆயுத எழுத்தண்டபடியால் அகுது என்றதில் பாருங்க, ஆனால் அகேனம் வந்திருக்குது. 2 அகேனம் பக்கத்தில் வந்திருக்குது. இதில் இங்கன்னா என்ன மாதிரி கண்டா பக்கத்தில் இருக்குது. இதில் இண்ணன்னா பக்கத்தில் இருக்குது. இதுலேயும் இண்ணன்னா பக்கத்தில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அகேனம் பக்கத்தில் இருக்கு. இப்படி வரைக்க இதை நாங்கள் என்னென்னு சொல்லாமென்றால் ஒற்று அளபடை என்று நாங்கள் தமிழ் இலக்கணத்தின்படி அழைத்து கொள்ளலாம். அப்போ ஒற்றளபடைக்குரிய மாத்திரை அளவு எத்தனை மாத்திரையாக இருக்கும் என்றால் ஒரு மாத்திரையாக கருதப்படும். உயிரிழபடைக்குரிய மாத்திரை அளவு எத்தனை மாத்திரையாக கருதப்படும் என்றால் அதாவது 3 மாத்திரையாக கருதப்படும். உயிரிழபடைக்குரிய மாத்திரை அளவு 3 மாத்திரையாக கருதப்படும். அதேவேளை ஒற்றளபடைக்குரிய மாத்திரை அளவு ஒரு மாத்திரையாக கருதப்படும். ஏனென்றால் மெய்யெழுத்து நீண்டொலி கேட்க மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை,
அதே மெய்யெழுத்து பக்கத்தில் வரைக்க அரை மாத்திரை, அரையும் அரையும் எத்தனை மாத்திரை என்றால் ஒரு மாத்திரையாக உயிர் அளபடைக்கு கருதப்படும். ஒற்றளபடைக்கு ஒரு மாத்திரையாகவும் உயிர் அளபடைக்கு 3 மாத்திரையாகவும் தமிழ் இலக்கணத்தில் என்ன செய்யறால், அதாவது மாத்திரை அளவு வழங்கப்படுவதை அவதானிக்கலாம். இது எத்தனையாக சார்பெழுத்து வகையாண்டால், முதலாவது உயிர்மை எழுத்து விளங்கப்படுத்தப்பட்டு படைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது உயிர் அளபடை என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம். அடுத்தது ஒற்று அளபடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான விடயம் என்ன செய்யறால் தரப்பட்டுள்ளது. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டிய பிரதானமான விடயம் குற்றிய லுகரம் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம். அடுத்த தலையங்கம் குற்றிய லுகரம். குற்றிய லுகரம் என்று சொல்லப்படுகின்ற அடுத்த பிரதானமான சார்பெழுத்து வகைப்பாடு ஒன்று உயிர்மை எழுத்து முடிஞ்சது, உயிர் அளபட முடிஞ்சது, ஒற்றளபட முடிஞ்சது. அடுத்தது 4வது வகைப்பாடு குற்றிய லுகரம் என்று சொல்லப்படும். இதில் லுகரம் என்பதில் லூனா ஊனா ஆமரணும். குற்றிய லுகரம். அடுத்தது குற்றிய லிகரம் என்று இருக்குது. இது குற்றிய லுகரம். லுகரம் என்றா என்னண்டா உகரம். உகரம் என்றால் அது எந்த எழுத்தாக குறிக்கிறதுண்டா ஊனான்ற எழுத்தாக குறிக்கிறது. உகரம் தனக்குரிய, உகரம் தனக்குரிய எண்ணத்தில் இருந்தாண்டா மாத்திரையில் இருந்து. உகரம் தனக்குரிய எண்ணத்தில் இருந்தாண்டா மாத்திரையில் இருந்து. உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பது. உகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொலிப்பது. உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்தொலிப்பது அல்லது குறுகி ஒலிப்பது. குறுகி ஒலிப்பது என்னொன்று சொல்லப்படுமாண்டா குற்றிய லுகரம் எனப்படும். குற்றிய லுகரம் எனப்படும். உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்தொலிப்பது குற்றிய லுகரம் என்று அழைக்கப்படும். எந்த சந்தர்ப்பத்தில் குறைந்தொலிக்கும் என்றால் தனி குற்றெழுத்து அல்லாத, தனி குற்றெழுத்து அல்லாத, தனி குற்றெழுத்து அல்லாத, தனி குற்றெழுத்து அல்லாத, தனி குற்றெழுத்து அல்லாத வல்லின மெய்களின் மீது, வல்லின மெய்களின் மீது, வல்லின மெய்களின் மீது உகரம் ஏறி வருகின்ற போது, உகரம் ஏறி வருகின்ற போது தனி குற்றெழுத்தல்லாத வல்லின மெய்களின் மீது உகரம் ஏறி வருகின்ற போது, தனி குற்றெழுத்தல்லாத வல்லின மெய்களின் மீது உகரம் ஏறி வரும்போது அங்கே தனக்குரிய, அங்கே தனக்குரிய எண்ணத்தில் இருந்தால் மாத்திரையில் இருந்து, தனக்குரிய மாத்திரையில் இருந்து,
தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்தொலிக்கும். தனக்குரிய மாத்திரையிலிருந்து என்ன மேலே ஒலிக்குமெண்டா குறைந்தொலிக்கும். அப்படி குறைஞ்சொலித்தால் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா குற்றியல் உகரம். அவைக உகரமானது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொலிப்பது அல்லது குறுகியொலிப்பது குற்றியல் உகரம் என அழைக்கப்படும். தனி குற்றெழுத்தல்லாத வல்லின மெய்களின் மீது உகரம் ஏறி வருகின்ற பொழுது அங்கே தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சிருக்கு. இதுதான் இங்கே முக்கியம். உகரத்துக்குரிய மாத்திரை ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக என்ன மாதிரி ஒலிக்கும் என்றால் குறைந்தொலிக்கும். எழுதிக்கொள்ளுங்க. உகரம் ஆனது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பது குற்றியலுகரம் என அழைக்கப்படும். அந்த வகையில் தனி குற்றெழுத்து அல்லாத வல்லின மெய்களின் மீது உகரம் ஏறி வருகின்ற போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொலிப்பதாக கருதப்படும். குற்றியலுகரம் வரைக்க என்ன சொல்லுவாண்டால் இக்கண்ணா இச்சன்னா இட்டன்னா இத்தன்னா உப்பன்னா இட்டன்னா. இதோட நாங்கள் என்னத்தை சேர்க்கணும் என்றால் ஊனாவை நாங்கள் சேர்க்க வேணும். ஊனா இந்த 6 விகுதிகளில் ஒரு விகுதி குற்றியலுகரத்தின் இறுதியில் வர வேணும். சொல்கிற அர்த்தத்தை விளங்கும். இந்த 6 விகுதிகளில் ஒரு விகுதி குற்றியலுகரத்தின் ஈற்றில் வர வேணும். ஈற்றென்றால் அந்த குற்றியலுகரத்தின் இறுதி எழுத்துக்களில் இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து கட்டாயம் என்ன செய்யணும்னா வர வேணும். அப்படி அது வந்தால்தான் அது என்னவாயிருக்கும் என்றால் குற்றியலுகர சொல்லாக கருதப்படும். அவ்வாறு இந்த 6 எழுத்தில் ஒன்று வரையில்லை என்றால் அதை மேல் வகுப்பில் படிப்போம். என்னென்று சொல்லப்படும் என்றால் முற்றியலுகரம் என்று அழைக்கப்படும். இந்த 6 எழுத்துக்களில் ஒரு எழுத்து கட்டாயம் அங்கே இருக்க வேணும். அவ்வாறு வர இல்லை என்றால் அது முற்றியலுகரம் ஆக கருதப்படும்.
அப்போ இதனுடைய மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பில் அவதானித்துக் கொள்வோம். இன்று இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.